வணக்கம் நண்பா, வெல்கம் டு மை சேனல் கேரளா ட்ரெண்டிங் சார். இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம்னா 4/12/2025க்கான கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கான ஆல் போர்டுக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீக்லி சார்ட்டை யூஸ் பண்ணி தான் எடுக்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் ஒரு 4 வீக் ரிசல்ட்டை வந்து எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 799 772 இந்த ரிசல்ட்லேருந்து பார்க்கலாம். இங்கே ஒய்டி போர்டு நம்பர் 99 இருக்குது. 9 ப்ளஸ் பண்ணிக்கலாம், 18க்கு 9ன்னு கிடைக்கும். இப்போ இந்த 9க்கு பவர் பண்ணிக்கலாம் 4. ஸோ 4 தான் நமக்கு கிடச்ச ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர். இப்போ இதுக்கு அடுத்த வார ரிசல்ட்டு பாருங்கள் 584. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டில் 4 பாஸ் ஆகுது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 162 584 இந்த ரிசல்ட்லேருந்து பார்க்கலாம். இந்த ரிசல்ட்டில் ஒய்டி போர்டு நம்பர் 6 இருக்குது. 6 ப்ளஸ் பண்ணிக்கலாம், 8ன்னு கிடைக்கும். இப்போ இந்த 8க்கு பவர் பண்ணிக்கலாம் 3. ஸோ 3 தான் நமக்கு கிடச்ச ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர். இப்போ இதுக்கு அடுத்த வார ரிசல்ட்டு பாருங்கள் 453. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டில் 3 பாஸ் ஆகுது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 531 453 இந்த ரிசல்ட்லேருந்து பார்க்கலாம். இந்த ரிசல்ட்டில் ஒய்டி போர்டு நம்பர் 3 இருக்குது. 3 ப்ளஸ் பண்ணிக்கலாம் 4 கிடைக்கும். இப்போ இந்த 4க்கு பவர் பண்ணிக்கலாம் 9. ஸோ 9 தான் நமக்கு கிடச்ச ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர். இப்போ அதுக்கு அடுத்த வார ரிசல்ட்டு பாருங்கள் 954. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 9 பாஸ் ஆகுது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 465 954 இந்த ரிசல்ட்லேருந்து நாளைக்கான ஆல் போர்டுக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். இந்த ரிசல்ட்டில் ஒய்டி போர்டு நம்பர் 6 இருக்குது. 6 ப்ளஸ் பண்ணிக்கலாம், 11க்கு 2ன்னு கிடைக்கும். இப்போ அந்த 2க்கு பவர் பண்ணோம் அப்படின்னா 7. ஸோ 7 தான் நாளைக்கான ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர். ஓகேவா, ஆல் போர்டுக்கு நாளைக்கு 7. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசி போர்டுக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். டோட்டலாக 2 டைப்பில் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டைப் வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் ஒரு 3 வீக் ரிசல்ட்டை வந்து எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 162 584 இந்த ரிசல்ட்லேருந்து பார்க்கலாம். இங்கே XY நம்பர் 16 இருக்குது. இந்த 16லேருந்து டி போர்டு நம்பர் 2 வந்து மைனஸ் பண்ணிக்கலாம் 14. 14லேருந்து ஒய் போர்டு நம்பர் 6 வந்து மைனஸ் பண்ணிக்கலாம் 8 அப்படின்னு வந்து கிடைக்கும். அதை ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா 80. நெக்ஸ்ட் இதுக்கு பவர் பண்ணிக்கலாம் 53. அதை ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா 35. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்ச ஏபிபிசி ஏசி போர்டுக்கான நம்பர்ஸ். இப்போ இதுக்கு அடுத்த வார ரிசல்ட்டு பாருங்கள் 453. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 53 பிசியில் பாஸ் ஆகுது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 531 453 இந்த ரிசல்ட்லேருந்து பார்க்கலாம். இந்த ரிசல்ட்டில் XY நம்பர் 53 இருக்குது. இந்த 53லேருந்து டி போர்டு நம்பர் 1 மைனஸ் பண்ணிக்கலாம் 52. 52லேருந்து ஒய் போர்டு நம்பர் 3 வந்து மைனஸ் பண்ணிக்கலாம் 49. நெக்ஸ்ட் இதை ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா 94. இதுக்கு பவர் பண்ணோம் அப்படின்னாலும் சேம் இதே செட்டு தான் கிடைக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்ச ஏபிபிசி ஏசி போர்டுக்கான நம்பர்ஸ். இப்போ இதுக்கு அடுத்த வார ரிசல்ட்டு பாருங்கள் 954. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 94 ஏசியில் பாஸ் ஆகுது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 465 954 இந்த ரிசல்ட்லேருந்து நாளைக்கான ஏபிபிசி ஏசி போர்டுக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். இந்த ரிசல்ட்டில் XY நம்பர் 46 இருக்குது. 46லேருந்து டி போர்டு நம்பர் 5 வந்து மைனஸ் பண்ணிக்கலாம் 41. 41லேருந்து ஒய் போர்டு நம்பர் 6 வந்து மைனஸ் பண்ணிக்கலாம் 35. நெக்ஸ்ட் இதை வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம் 53. அதுக்கடுத்து இதுக்கு வந்து பவர் பண்ணிக்கலாம் 80. அதை ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா 08. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைப்பில் நமக்கு கிடச்ச ஏபிபிசி ஏசி போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, நாளைக்கு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டைப் வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் ஒரு 3 வீக் ரிசல்ட்டை வந்து எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 584 இந்த ரிசல்ட்லேருந்து பார்க்கலாம். இங்கே பிசியில் 84 இருக்குது.
இந்த 84லேருந்து ஏ போர்டு நம்பர் 5 வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். 79 அப்படின்னு வந்து கிடைக்கும். அப்படி வரக்கூடிய நம்பரோட +10 வந்து பண்ணணும். ஸோ 79 + 10 பார்த்தீங்கன்னா 89. அதை ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா 98. நெக்ஸ்ட்டு அதுக்கு பவர் பண்ணிக்கலாம் 34. அதை ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா 43. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்ச ஏபிபிசி ஏசி போர்டுக்கான நம்பர்ஸ். இப்போ இதுக்கு அடுத்த வார ரிசல்ட்டு பாருங்கள். 453. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 43 ஏசியில் பாஸ் ஆகுது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 453 ரிசல்ட்லேருந்து பார்க்கலாம். இந்த ரிசல்ட்டில் பிசியில் 53 இருக்குது. 53லேருந்து ஏ போர்டு நம்பர் 4 வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். 49 அப்படின்னு வந்து கிடைக்கும். அப்படி வரக்கூடிய 49ஓட +10 வந்து பண்ணிக்கலாம். 59. அதை ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா 95. நெக்ஸ்ட் அதுக்கு பவர் பண்ணிக்கலாம் 04. அதை ரொட்டேட் பண்ணால் 40. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்ச ஏபிபிசி ஏசி போர்டுக்கான நம்பர்ஸ். இப்போதைக்கு அடுத்த வார ரிசல்ட்டு பாருங்கள். 954. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 95 ஏபியில் பாஸ் ஆகுது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 954 ரிசல்ட்லேருந்து நாளைக்கான ஏபிபிசி ஏசி போர்டுக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். இந்த ரிசல்ட்டில் பிசியில் 54 இருக்குது. 54லேருந்து ஏ போர்டு நம்பர் 9 மைனஸ் பண்ணிடலாம். 45 அப்படின்னு வந்து கிடைக்கும். இப்படி வரக்கூடிய 45ஓட +10 வந்து பண்ணணும். ஸோ 55. நெக்ஸ்ட் இதுக்கு வந்து பவர் பண்ணிக்கலாம் 00. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டைப்பில் நமக்கு கிடச்ச ஏபிபிசி ஏசி போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, நாளைக்கு இப்போ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர் 7, ஏபிபிசி ஏசிக்கு 35 53, 80 08, 55 00. நெக்ஸ்ட்டு 3 டிஜிட்டுக்கான நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 735 பாக்ஸு, 780 பாக்ஸு, 755 பாக்ஸு, 700 பாக்ஸ். டோட்டலாக ஒரு 4 பாக்ஸ் நம்பர் இருக்குது. ஸோ அவ்வளோதான் நாளைக்கான கெஸ்ஸிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நண்பா. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா.